ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு சிம்பிள் மேக்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு கணிதம் பயிற்சி 3.8 உள்ள முதல் கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இதுக்கு முன்னாடி உள்ள 5 கணக்குகளும் பழைய வீடியோக்களில் இருக்குது. ஸோ உங்களுக்கு அந்த வீடியோ வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, நீங்கள் அதை டச் பண்ணி பார்த்துக்கலாம். வாங்க 6வது கணக்கு பார்க்கலாம். இங்கே கொடுத்துருக்குற அந்த பல்லுறுப்புக்கோவையை நம்ம என்ன பண்ண போகிறோம், பி ஆஃப் எக்ஸ்ன்னு எடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ கொடுத்துருக்கிறத வந்து நான் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல்ட்டுன்னு எடுத்துக்கிறேன். ஏதாவது டேம் வந்து மிஸ் ஆகிருந்துச்சுன்னா நம்ம 0 போடணும். இங்கே வந்து எல்லா டேமுமே கரெக்டாக இருக்கிறதுனால நம்ம அதை அப்படியே எழுதியாச்சு. ஓகேவா? இப்போ முதல்ல எக்ஸ் மைனஸ் 1 ஒரு காரணியான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே இருக்கிற இந்த கெழுக்களினுடைய கூடுதலை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ கெழுக்களின் கூடுதல் ஈக்குவல் டு எக்ஸ் கியூபின் கெழு 1, எக்ஸ் ஸ்கொயரின் கெழு -10, எக்ஸின் கெழு -1, மாறிலி உறுப்பு 10. இப்போ பாருங்கள், +1 -1 கேன்சல் ஆயிரும், +10 -10 கேன்சல் ஆயிரும். என்ன கிடைக்குது? ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்குது. ஈக்குவல் டு 0 அப்படின்னாலே நம்ம என்ன சொல்லிடலாம், எக்ஸ் -1 ஒரு காரணி ஆகும். ஓகேவா? ஈக்குவல் டு 0 வரலன்னா காரணி அல்லன்னு எழுதணும். இங்கே ஈக்குவல் டு 0 வந்ததுனால காரணி ஆகும்னு எழுதியாச்சு. ஓகேவா? இனிமே நெக்ஸ்ட்டு எக்ஸ் +1 வந்து ஒரு காரணியான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல இரட்டைப்படை அடுக்குகள் கொண்ட உறுப்புகளின் கெழுக்கள் மற்றும் மாறிலியினுடைய கூடுதல் கண்டுபிடிக்கணும். அடுத்தால ஒற்றைப்படை அடுக்குகள் கொண்ட உறுப்புகளின் கெழுக்களின் கூடுதல், அதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த ரெண்டும் சமமாக வந்துச்சுன்னா எக்ஸ் +1 ஒரு காரணின்னு சொல்லிடலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள், இரட்டைப்படை அடுக்குகள் கொண்ட உறுப்புகளின் கெழுக்கள் மற்றும் மாறிலியின் கூடுதல் என்ன வரும்? இரட்டைப்படை அடுக்குகள் அப்படின்னாலே இங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயர், அப்போ -10. அடுத்தால எக்ஸ் டேம் கிடையாது, +10. -10யும் +10யும் கூட்டினா நமக்கு என்ன வந்துடும்? ஈக்குவல் டு 0ன்னு கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு ஒற்றைப்படை அடுக்குகள் கொண்ட உறுப்புகளின் கெழுக்களின் கூடுதல். ஓகேவா? ஸோ ஈக்குவல் டு ஒற்றைப்படை அடுக்குகள் வந்து எக்ஸ் கியூப், அதனுடைய கெழு +1, அடுத்தால -எக்ஸின் கெழு, ஸோ அதுக்கு வந்து நமக்கு -1, +1 -1 கூட்டினா நமக்கு என்ன வந்துடும்? 0ன்னு கிடச்சிடும். ஓகேவா? ஸோ நமக்கு ரெண்டுமே நமக்கு ஈக்குவல் டு 0ன்னு வந்ததுனால தேர்ஃபோர் என்ன சொல்லிடலாம், எக்ஸ் +1 ஓர் காரணி ஆகும்னு சொல்லிடலாம். ஓகேவா? காரணி ஆகும். கொடுத்துருக்கிற பி ஆஃப் எக்ஸை நம்ம தொகுமுறை வகுத்தல் எழுத போகிறோம். எழுதுனா என்ன வரும் பாருங்கள், எக்ஸ் கியூபின் கெழு 1, எக்ஸ் ஸ்கொயர் வந்து -10, எக்ஸ் -1, மாறிலி உறுப்பு நமக்கு 10. ஓகேவா? இப்போ முதல்ல வந்து எக்ஸ் -1 ஒரு காரணின்னு சொல்லியிருந்தோம். ஸோ நம்ம -1 இங்கே எடுத்துக்கலாம். அங்கே -1னா இங்கே +1, 0 1 பெருக்குங்க, ஓர் 1 1, -9, ஒரு -9 -9, அப்போ -10, ஒரு -10 -10ன்னு வந்துடும். ஓகேவா? ஈக்குவல் டு இதில் வந்து 0ன்னு கிடச்சிடும். 0ன்னு கிடச்சா எக்ஸ் -1 ஒரு காரணி. அடுத்தால நமக்கு வந்து எக்ஸ் +1 ஒரு காரணின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ அங்கே +1னா இங்கே -1 போடணும். 0 1, ஒரு -1 -1, ரெண்டும் ஒரே அடையாளம். ஸோ அதே அடையாளத்தை போட்டுடலாம் கூட்டி. அடுத்தால இந்த ரெண்டே பெருக்குங்க, ஒரு 10 10, மைனஸ் வந்து மைனஸும் ப்ளஸ் ஆயிரும். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், +10 -10 நமக்கு என்ன வந்துருச்சு? 0ன்னு வந்துடுச்சு. ஓகேவா? இந்த மாதிரி கண்டுபிடிச்சதுக்கு பிறகு என்ன செய்யணும்னா, இங்கே இருக்கிறத அடையாளத்தை மாற்றி எடுத்துக்கிடணும், இங்கே இருக்கிறத அதே அடையாளத்தோடு எடுக்கணும். அப்போ இதை நம்ம எப்படி எழுதலான்னு பாருங்கள். தேர்ஃபோர் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு, ஃபஸ்ட்டு வந்து இங்கே +1 இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், பி ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதிக்கிறோம். இங்கே ஃபஸ்ட்டு வந்து நமக்கு +1ன்னு இருக்குது. ஸோ நம்ம -1ன்னு எடுத்துக்கிடணும். அடுத்தால இங்கே -1ன்னு இருக்குது. ஸோ +1ன்னு எடுத்துக்கிடுவோம். இங்கே இருக்கிறதோட அடையாளத்தை மாற்றக்கூடாது. இது வந்து மாறிலி, இது வந்து எக்ஸ். அப்போ ஒரு எக்ஸு -10ன்னு சொல்லி முடிச்சிடலாம். ஓகேவா? இதுதான் அவங்க நமக்கு கணக்கில் கேட்டிருக்கிற அந்த பல்லுறுப்புக்கோவையினுடைய காரணிகள். காரணிப்படுத்துதல் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? இந்த கணக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கணக்கில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா அதை நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் கணக்கு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.